வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தில் ஏற்கனவே 9 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் இன்று இரண்டாவது கட்டமாக 23 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். ஒரு இடம் தற்பொழுது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் அதேபோன்று மற்றொரு இடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் வழங்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்கனவே வைத்திருந்த அனைத்து துறைகளையும் தனக்கே தக்க வைத்துக் கொள்வது குறிப்பிடத்தக்கது. உள்துறை, காவல், அதேபோன்று இளைஞர் நலன், பெண்கள் முன்னேற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளையும் தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்களே தக்க வைத்துக் கொள்ள இருக்கிறார். அதே போன்று நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் உள்ளிட்ட 2 துறைகளையும் தனியாக அமைச்சர் நியமிப்பது வழக்கம். ஆனால் இந்த முறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் நகராட்சி மேம்பாடு, குடிநீர் வழங்கல் உள்ளிட்ட துறைகளை தற்பொழுது விஜய் அவர்களே தக்க வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. புசி ஆனந்த் அவர்களுக்கு ஊரக உள்ளாட்சி மற்றும் துறைகளானது இந்த நீர்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த முறை நீர்வளத்துறை அமைச்சராக முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இருந்த நிலையில் இந்த முறை பார்த்தோமெனால் ஆனந்த் அவர்கள் அந்த துறையை தக்க வைத்திருக்கிறார். மீண்டும் அவர் தனக்கான அந்த துறையை தக்க வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நிர்மல்குமார் அவர்கள் மின்சாரத்துறை மற்றும் நான் ரினியூவபிள் எனர்ஜி அதே போன்று சட்டத்துறை அமைச்சராக அந்த பொறுப்பை மீண்டும் அவர் தக்க வைத்திருக்கிறார். இந்த முறை மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு அந்த பொறுப்பானது மாற்றப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நிதித்துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது வருவாய் மற்றும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்ற துறையானது தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 10வது முறையாக எம்எல்ஏவாக இருக்கிறார். பல்வேறு காலகட்டங்களிலும் அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருந்தவர் செங்கோட்டையன் அவர்கள். தற்பொழுது நிதித்துறைக்கு பதிலாக வருவாய்த்துறை என்பது செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட பொதுப்பணித்துறை மற்றும் இந்த விளையாட்டுத்துறையானது மீண்டும் அவருக்கு தக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தூத்துக்குடியில் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களை போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயின் நண்பரான ஸ்ரீநாத் அவர்களுக்கு தற்பொழுது மீன்வளத்துறையானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவினாசி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களை போட்டியிட்டு வெற்றி பெற்ற கமலி அவர்களுக்கு தற்பொழுது கால்நடைத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று விஜயலட்சுமி குமாரபாளையத்தில் பார்த்தோமெனால் அதிமுகவின் மூத்த நிர்வாகியான தங்கமணி அவர்களை பார்த்தோமெனால் எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் விஜயலட்சுமி. அவருக்கு பால்வளத்துறையானது தற்பொழுது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று காஞ்சிபுரத்தில் பார்த்தோமெனால் ஓபிஎஸ் அணியிலிருந்து பிரிந்து வந்து ரஞ்சித்குமார் அவர்கள் தற்பொழுது அவருக்கு பார்த்தோமெனால் வனத்துறையானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. வினோத் கும்பகோணத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். திமுகவின் மூத்த நிர்வாகியை பார்த்தோமெனால் சாக்கோட்டை அன்பழகனை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் வினோத். அவருக்கு தற்பொழுது பார்த்தோமெனால் வேளாண்மைத்துறை அமைச்சர் பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திருவாடனை தொகுதி ராமநாதபுரத்தில் பார்த்தோமெனால் முக்கியமாக ஒரே தொகுதியில் வெற்றி பெற்றது திருவாடனை. இதில் ராஜீவ் என்பவர் வெற்றி பெற்றார். தற்பொழுது அவருக்கு பார்த்தோமெனால் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மேம்பாடு உள்ளிட்ட துறைகளானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ராஜ்குமார் கடலூர் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அவருக்கு தற்பொழுது ஹவுசிங் மற்றும் அர்பன் டெவலப்மெண்ட் அந்த வீட்டு வசதி வாரிய துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அரக்கோணம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காந்திராஜ் அவர்களுக்கு கூட்டுறவுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டப்பிடாரம் தனி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் மதன்ராஜ். அவருக்கு தற்பொழுது சிறு குறு தொழில்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஜெகதீஸ்வரி ராஜபாளையத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அவருக்கு பார்த்தோமெனால் சமூக நலன் மற்றும் பெண்கள் முன்னேற்றம் உள்ளிட்ட துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்ற குழு தலைவராக இருப்பவர் ராஜேஷ்குமார். அவருக்கு தற்பொழுது சுற்றுலாத்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜய் பாலாஜி அவர்களுக்கு தற்பொழுது கதர் மற்றும் கைத்தறித்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ராசிபுரம் தனி தொகுதியில் வெற்றி பெற்ற முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களுடைய மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு தற்பொழுது பார்த்தோமெனால் இந்த கமர்ஷியல் வணிக வரி மற்றும் அந்த டாக்ஸ் துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிறார். சேலம் தெற்கு தொகுதியில் போட்டியிட்டவர். அதே போன்று ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு இளம் வேட்பாளர் ரமேஷ் அவருக்கு இந்த முறை அறநிலைத்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலூர் பொது தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தலித் வேட்பாளர் பி விஸ்வநாதன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவருக்கு உயர்கல்வித்துறை வழங்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த முறை பள்ளி கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை தலித் பிரிவை சேர்ந்த இருவருமே அமைச்சர்களாக இருப்பது தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று குமார் வேளச்சேரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அவருக்கு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பிரிவு வழங்கப்பட்டிருக்கிறது. கேரளாவிற்கு பிறகு தமிழகத்தில் தற்பொழுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு துறை உருவாக்கப்பட்டு அந்த துறைக்கு வேளச்சேரி எம்எல்ஏ குமார் அவர்கள் அமைச்சராக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்ற தென்னரசு அவருக்கு பார்த்தோம்னால் அயலக தமிழர்கள் நல்வாழ்வு பிரிவு என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது.
சம்பத்குமார் கோவை வடக்கு தொகுதியை சேர்ந்தவர், அவருக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முகமது பர்வேஸ் அறந்தாங்கி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர், அவருக்கு தற்பொழுது தொழிலாளர் நல மேம்பாடு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தாம்பரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சரத்குமார் அவர்களுக்கு மனிதவள மேம்பாடு என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மரிய வில்சன் அவருக்கு தற்பொழுது நிதித்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று கிணத்துக்கடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விக்னேஷ் அவருக்கு தற்பொழுது மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மற்ற 2 இடங்கள் பார்த்தோம்னால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு இடமும், அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு இடமும் ஒதுக்கப்பட இருக்கிறது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தற்பொழுது ஆதி திராவிடர் நலத்துறையும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு பார்த்தோம்னால் சிறுபான்மையினர் நலத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர்கள் இருவரும் இன்னும் ஒரு சில நாட்களில் அமைச்சர்களாக பொறுப்பேற்பார்கள் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மொத்தம் அமைச்சரவையில் 35 பேர் பதவியேற்கலாம். தற்போதைய சூழலில் 33 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். இன்னும் 2 பேர் ஒரு சில நாட்களில் பதவியேற்கலாம் என்றும், தற்பொழுது அதிமுகவின் மற்றொரு பிரிவு அமைச்சரவையில் பங்கேற்காது என்ற தகவலும் தற்பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சட்ட சிக்கல்கள் தீர்ந்ததற்கு பின்பு அமைச்சரவையில் உரிய இடம் ஒதுக்கப்படும். அதுவரை எந்த ஒரு இடமும் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி பிரிவிற்கு ஒதுக்கப்படாது என்ற தகவலும் அந்த தரப்பிற்கு சொல்லப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் இளம் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று செங்கோட்டையனை தவிர மற்ற அனைவரும் முதல் முறையாக எம்எல்ஏவாகி இருப்பதும், அதே போன்று அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சென்று அவர்கள் தங்களுடைய துறை சார்ந்த பொறுப்புகளை உடனடியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். முதல்வர் விஜய் அவர்கள் ஒவ்வொருடைய அமைச்சர் அறைக்கும் சென்று அவர்களை அந்த அறையில் உட்கார வைத்து அவர்கள் அந்த பொறுப்பேற்கக்கூடிய அந்த நிகழ்விலும் கலந்து கொள்ள இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.